ஆனா விஜய் வந்து தாக்கு பிடிப்பாரான்னு தான் தெரியல. இவ்வளவு பின்னாடி நடக்கக்கூடிய இந்த ஒரு 41 பேர் இருந்தாங்க, அதுலயே தடுமாறி போயிட்டாங்க. அந்த பெண்ணு வந்து விபச்சாரிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க, ஆண்களும் போறாங்க. தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு தான். கரெக்ட். காலங்காலமா பெண்களையே நம்ம வந்து குறை சொல்லிட்டு இருக்கோம். எப்போதுமே பெண்களை தான். அவங்க ட்ரெஸ் போட்டா அப்படி, ட்ரெஸ் போடலாம் இப்படி சுதந்திரமா இருக்கிறாங்க. திருடர்கள் போலீஸ்க்கெல்லாம் வந்து வேலை இல்லாம அப்படியே இருக்குது. இன்னைக்குள்ள கரண்ட் படி டிஎம்கே ஓகே அப்படின்னு இருக்கு. நீங்க டிவிகேல இருக்கீங்களா? ஏமா இருக்கு இல்ல பாக்குறோம்ல. இப்போ நான் டிவிகேல இருக்கிறோம்னா ஒரு ஓட்டுக்கு இன்னைக்கு டிஎம்கே ஆட்சிக்கு வருது அப்படின்னா ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அமைச்சர்கள் வச்சிருக்காங்க. நேரு இருக்கிறாரு. பப்ளிக்கா நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஓட்டுக்கு காசு கொடுக்காத கட்சி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். பொலிட்டிக்கல். ஆனா சீமான நமக்கு சுத்தமா பிடிக்காது. கோயம்புத்தூர் ஒரு இன்சிடென்ட் நடந்துச்சு, கூட்டுப்பாளையம். ஆமா, அதை பத்தி நீங்க இல்ல, அது அந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் ரீதியில எனக்கு தெரியல. ஜெனரலா ஜெனரலா என்ன, அதுதான் அந்த ஒரு பெண்மணி வந்து நம்பி போயிருக்கிறாங்க. அந்த 3 பேரை சேர்ந்து அப்படி இது பண்ணியிருக்காங்க. அது வந்து தமிழ்நாட்டுக்கு ஒரு சாபக்கேடு தான். தனிச்சு இந்த மாதிரி போறது, யாரையும் நம்பி, பெண்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி யாரையும் நம்பாதீங்க. ஃபேமிலி ரிலேஷன் மட்டும் நம்புங்க. இந்த மாதிரி யாரோ கூப்பிடுறாங்கன்னு சொல்லி போகாதீங்க. அது என்னைக்குமே ஆபத்து தான். குற்றவாளி பிடிச்சிட்டாங்க, ஒரு நாள்லயே பிடிச்சிட்டாங்கன்னா அந்த பொண்ணு மேல நிறைய அக்யூசியேஷன் வருது. ஏன் ஒரு பொண்ணை இருந்துட்டு அவ்வளவு நேரத்துக்கு அங்க போகணும் அப்படின்ட்டு. அப்ப தமிழ்நாட்டுல ஒரு பெண் சுதந்திரங்கிறது எந்த அளவுக்கு இருக்குன்னு நினைக்கிறேன். கரெக்ட். காலங்காலமா பெண்களையே நம்ம வந்து குறை சொல்லிட்டு இருக்கோம். 3 பேர் போயிருக்கிறாங்க. 3 பேருமே ஒரு ஆண்கள் தான். அவங்க தான் அவங்களுக்கு ஒரு வேலியா இருக்கணும். அவங்க செஞ்சதை வந்து யாரும் சொல்லல. எப்போதுமே பெண்களை தான். அவங்க ட்ரெஸ் போட்டா அப்படி, ட்ரெஸ் போடலாம் இப்படி, அது எது பண்ணாலும் அவங்களை வந்து குறை சொல்லிக்கிட்டே தான் இருக்கிறோம். அது தொடர்ந்து தான் இருக்கு. அதை நம்ம நிப்பாட்டணும். அது நமக்கிட்ட நிறைய குறைகள் இருக்கு. ஆண்களும் நிறைய பேர் பண்றாங்க. ஒரு பெண்ணு தப்பா நடந்தா அந்த பெண்ணு வந்து விபச்சாரிங்கிற மாதிரி கொண்டு போறாங்க, ஆண்களும் போறாங்க. அப்ப அந்த ஆண்களை யாரும் கண்டுக்கிறது இல்லை. பெண்களையே சொல்லிக்கிட்டே இருக்கணும். பெண்கள் மேல யாரை அடிக்க முடியுமோ அடிச்சுக்கிட்டே இருக்கிறோம். இப்போ இது மாதிரி திரும்ப நடக்க கூடாதுன்னா இன்னும் என்ன மாதிரியான ரூல்ஸ் எல்லாம் வரணும்? சட்டம் தான். சவுதி அரேபியா போல சட்டங்கள் வந்து கடுமையாக்கப்படணும். சட்டங்கள் எடுக்க மட்டும்தான் குற்றங்கள் வந்து குறையும். சவுதி அரேபியால வந்து திருடுனா கை வெட்டுறது, என்ன பண்ணாலும் அதுக்கான பனிஷ்மெண்ட் கரெக்டா இருக்கு. அதனால அதெல்லாம் நடக்கிறது அங்க கம்மியா இருக்கு. இங்க வந்து ஒரு சுதந்திரமா இருக்கிறாங்க. திருடர்கள் போலீஸ்க்கெல்லாம் வந்து வேலை இல்லாம அப்படியே இருக்குது. ஓகே சார். இப்போ ஒரு மனநிலைன்னு ஒன்று இருக்குல்ல, ஒரு பொண்ணு வந்து அக்யூஸ் பண்றாங்கன்னா, இது பண்றாங்கன்னா அவங்க எந்த மாதிரியான மனநிலை இருப்பாங்க? இல்ல, இன்னைக்கு மீடியா வந்து எல்லாமே மீடியால வந்து இப்போ நம்ம நல்லதுக்கு போனோம்னா அது வேற எங்கேயோ கொண்டு போயிருது. நம்மள ஈஸியா குழந்தைங்கள்லாம் பாக்குற வீடியோஸ் எல்லாம் வேற மாதிரி ஆயிருது. தப்பான போன்ல மூலியமால நமக்கு கிரியேட் ஆகுது. வரோம், ஒரு இடத்துக்கு வரோம், பாக்குறோம். அந்த மாதிரி இல்லாம போன்லயே நிறைய அடிக்ட் ஆயிட்டாங்க. போன்ல பார்த்து அப்படியே அந்த கூகுள்ல போய் பாக்குறது, இதுலதான் வருது போதை. அப்படியே வந்து அப்படியே இருக்கு. டிஎம்கே டிவிக்கு ஹெவி காம்படிஷன் சொல்லிட்டு விஜய் அவரா சொல்லியிருக்காரு. அது வந்து கரெக்டானது. விஜய் பொறுத்த வரைக்கும் என்னன்னா 5 பேரை வந்து கொள்கை தலைவராக எடுத்திருக்காரு. பெரியாரு அந்த 4 பேரை எடுத்திருக்காரு. இவங்க எல்லாமே தமிழ் சமூகத்தை சேர்ந்தவங்க தான். விஜய் வர்றதுல ஒண்ணும் இல்லை. ஆனா விஜய் வந்து தாக்கு பிடிப்பாரான்னு தான் தெரியல. இவ்வளவு பின்னாடி நடக்கக்கூடிய இந்த ஒரு 41 பேர் இருந்தாங்க, அதுலயே தடுமாறி போயிட்டாங்க. அப்போ டிஎம்கேங்கிறது ஒரு ஆலமரம். டிஎம்கே வந்து யார் வந்தாலும் சரி, டிஎம்கே வந்து கட்டமைப்போட இருக்கு. ஒரு ஓட்டுக்கு இன்னைக்கு டிஎம்கே ஆட்சிக்கு வருது அப்படின்னா ஒரு ஓட்டுக்கு 10,000 ரூபாய் கொடுக்கக்கூடிய அமைச்சர்கள் வச்சிருக்காங்க. நேரு இருக்கிறாரு, ஜெகன் இருக்கிறாங்க. ஒரு ஓட்டுக்கு 10 ரூபாய் கொடுப்பாங்க. 10,000 ரூபாய் கொடுத்து ஆட்சிக்கு திரும்ப வர வைப்பாங்க. அந்த கட்டமைப்பு வந்து வேற எந்த கட்சிக்கும் இல்லை, இன்க்ளூடிங் விஜயும் கூட. விஜய்க்கு என்னன்னா பெண்கள் வந்து ரொம்ப ஒரு விஜயன் இருக்கிறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி விஜய் கிட்ட வேற என்ன இருக்கு? ஒரு சாதாரண ஒரு கரூர்ல நடந்ததுல அவர் பாடுன்னு போறாரு. அந்த மக்களா நின்று இருக்கணும். சென்னைக்கு வராம அங்கேயே இருந்துட்டு அங்கேயே ஒரு ஹோட்டல்ல ரூமை போட்டுட்டு இருந்திருக்கலாம். அதெல்லாம் செய்யாம இருக்கனால அவர் மேல ஒரு நம்பிக்கை தன்மை. இப்ப நாங்க அதுலதான் இருக்கிறோம், டிவிகேல தான் இருக்கிறோம். நாங்கள துணைத் தலைவரா இருக்கோம் வேலைச்சேரி தொகுதியில. அப்போ அது நம்பகத்தன்மை போயிருச்சு, கொஞ்சம் கொஞ்சமா போய்கிட்டு இருக்கு. அதனால இன்னைக்குள்ள கரண்ட் படி டிஎம்கே ஓகே அப்படின்னு இருக்கு. நீங்க டிவிகேல இருக்கீங்களா? ஏமா இருக்கு. இல்ல பாக்குறோம்ல. இப்போ நான் டிவிகேல இருக்கிறோம்னா மக்களுக்கு வேலை செய்யறதுக்காண்டி இருக்கிறோம். இப்போ மக்களா நிக்காம அப்ப நம்ம எப்படி நிக்க முடியும்? சரிங்களா? அதான் எங்களோடது. நீங்க சொன்னதை கேட்கிறேன். இப்போ வந்து ஓட்டுக்கு 10,000 வந்து டிஎம்கே ரெடி பண்ணிட்டாங்கன்னா கண்டிப்பா அடுத்த வருஷம் அவங்க நிற்கிறது வாய்ப்பு இருக்கு. அதாவது இது வந்து பப்ளிக்கா நம்ம சொல்ல முடியாது. ஆனா ஓட்டுக்கு காசு கொடுக்காத கட்சி ஒரே கட்சி நாம் தமிழர் கட்சி தான். பொலிட்டிக்கல். ஆனா சீமான நமக்கு சுத்தமா பிடிக்காது. அவர் திடீர்னு தமிழருக்கும் பாரு அப்படின்னு பாரு, மலையாளியும் பாரு, அப்படி இப்படி மாத்தி பேசுவாரு. அவர் கொஞ்சம் மனநிலை அந்த மாதிரி இதுக்கு போயிட்டாரு. ஒரு நேரத்துல ஒவ்வொரு மாதிரி பேசக்கூடியவர். ஆனா இன்னைக்குள்ள இதை பட்டின்னு பாத்தீங்கன்னா ஏடிஎம்கே காசு கொடுக்குது, டிவிக்கே காசு கொடுக்காமலாம் இல்லை. கூட்டாம யார் வருவா? கரூர்லயே கொடுத்துருக்காங்க. அவ்வளவு கூட்டம் வந்திருக்குன்னா அவங்களுக்கு எல்லாமே செஞ்சிருக்காங்க. எல்லா கட்சியும் கொடுக்கும் காசு கொடுக்கல அது இல்லை அப்படிங்கிறது ஒரு பொய். அது ஒரு சொல்றதுக்குன்னா நல்லா இருக்கலாம். கொடுத்தாதான் திரும்ப ஆட்சிக்கு வர முடியும். யாரால தான் ஆட்சிக்கு வர முடியும். ஓகே, ஏடிஎம்கே டிஎம்கே கிட்ட ஒரு ஃபண்டிங் இருக்கும். டிவிஏ வந்து சொந்த ஃபண்டிங் தான் சொல்றாங்க. அது சொந்த ஃபண்டிங்கா தான் இருக்குமா இல்ல மக்கள்கிட்ட இல்ல வேற ஏதாவது ஃபண்டிங் இருக்கும்? இல்ல, டிவிகே வந்து ஒரு பிறந்த குழந்தை. டிஎம்கேங்கிறது வளர்ந்த குழந்தை. அதுக்கு வித்தியாசங்கள் இருக்கு, அனுபவங்கள் இருக்கு. ஏதாவது ஒரு இஷ்யூ நடக்கும்போது டிஎம்கே வந்து டக்குன்னு ஆல்டர்னேட் வச்சிருப்பாங்க.
ஆனா டிவிக்கு இப்பதான் பிறந்திருக்கு. அது எப்படிங்கிறது போக போக அது எப்படி பேசுது எப்படி பழகுதுன்னு தெரியுது. ஆனா நிறைய பேர் சொல்றாங்க பின்னாடி பிஜேபி தான் இயக்குது அப்படி இப்படின்றாங்க. ஒன்றும் புரிய மாட்டேங்குது. அது போக போக தான் தெரியும். போக போக தான் இன்னைக்கு தெரியும். எடப்பாடி இடத்த கண்டிப்பா விஜய், அதுல எந்த மாற்றுக்கிறது. ஏன்னா எடப்பாடி ஸ்ட்ராங்கா இல்ல, உள்கட்சி விஷயங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. அதனால கண்டிப்பா மாற்றங்கள் இருக்கும். ஓகே சார், இப்போ யாரு கூட கூட்டணி வச்சா டிவிக்கு வந்து சக்சஸ்ஃபுல்லா அமையும்? டிவிக்கே பொறுத்த வரைக்கும் தனிச்சிருந்தா அப்படின்னா அவங்களுடைய ஓட்டை தக்க வைக்க முடியும். யாரு கூடனா சேர்ந்தார் அப்படின்னா ஆட்சிக்கு வேணா வரலாமே தவிர விஜயுடைய அந்த தாக்கம் போயிடும், மக்களிடத்துல போயிடும். விஜயகாந்துக்கு எப்படி போச்சோ அதே மாதிரி படிப்படியா குறைஞ்சிரும். அந்த அளவுக்கு